ஹை ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா தனுஷ் அவர்கள் மேல வச்ச குற்றச்சாட்டு பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. அதாவது நான் எங்க கல்யாண சீடியோட ப்ரொமோஷனுக்காக தனுஷ் அவர்களை அட்டாக் பண்ணதா நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. பட் ப்ரொமோஷனுக்காக யாராவது ஒருத்தவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைப்பாங்களா? சோ நான் அந்த ஒரு நோக்கத்துல பண்ணவே இல்லை. நானும் விக்னேஷ் சிவன் அவர்களும் நானும் ரவுடிதான் படத்தோட ஃபுட்டேஜை யூஸ் பண்றதுக்காக அவரோட மேனேஜர்ஸ்க்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய கால் பண்ணோம். அதாவது தனுஷ் அவர்களுக்கும் எங்களுக்கும் காமனா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவும் ட்ரை பண்ணோம். அண்ட் நானும் ரவுடிதான் படத்துல விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுதின ஒரு 4 வரி தான் எங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான வரிகள்னு பார்த்தோம். சோ அது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சோ அதை கேட்ட உடனே எங்களுக்காக தனுஷ் அவர்கள் அதை கொடுப்பாருன்னு நம்பணும். ஏன்னா தனுஷ் அவர்கள் எனக்கு அவ்வளவு தூரம் ஃப்ரெண்டு. பட் அவரு கொடுக்காத அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ரீசன்ட் இயர்ஸ்ல மாறுச்சுன்றது எனக்கே தெரியல. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கான காரணங்கள் சாலிடா இருக்கலாம். பட் அதுக்கப்புறமா அவரோட மேனேஜருக்கு நான் கால் பண்ணி, ஓகே நீங்க ஃபுட்டேஜஸ் கொடுக்க வேணாம், அந்த 4 லைன்ஸ் கூட கொடுக்க வேணாம், ஒரே ஒரு ஃபோன் கால் தனுஷ் அவர்கள் கிட்ட பேசணும். ஏன்னா நம்ம இனிமேல் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கலனாலும் ஒரு எனிமி மாதிரி இருந்துக்க வேணாம், சோ பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் தான் கேட்டேன். சோ நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு அதை பேசி தீர்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா தனுஷ் அவர்கள் ஏன் அவ்வளவு கோவத்துல இருக்காருன்றது தெரியல. மேபி அவர் கூட இருக்கிறவங்களோ இல்ல என் கூட இருக்கிறவங்களோ தப்பா சொல்லியிருக்கலாம். சோ நாமளே ஸ்ட்ரைட்டா பேசினா அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். ஏன்னா நாளைக்கு நம்ம வெளியில பாத்துக்கிறப்போ அது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். பட் அந்த ஒரு கால்க்கு கூட அவங்க ஓகே சொல்லல. தென் அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் விட்டுட்டு எங்களோட கல்யாண சிடியில பிடிஎஸ் ஃபுட்டேஜ் தான் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் அந்த பிடிஎஸ் ஃபுட்டேஜும் அவரோட தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலும் எங்களோட பர்சனல் போன்ஸ்ல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் அண்ட் பிடிஎஸும் கம்ப்ளீட்டா ப்ரொடியூசருக்கு சொந்தம் அப்படின்றத இப்பதான் கான்ட்ராக்ட்ல ஆட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நானும் ரவுடிதான் டைம்ல அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்டுமே இல்ல. சோ அதுக்கு எதிராக அவர் கேஸ் ஃபைல் பண்ணி நஷ்ட ஈடு கேட்டது எங்களுக்கு அன்ஃபேரா இருந்துச்சு. சோ அதனால அந்த ஒரு பிரஸ் நோட்டை நான் ரிலீஸ் பண்ண அதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் பண்றது சரின்னு நான் நினைக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும்? சோ எல்லாரையும் போல நாங்களும் பயங்கரமா மதிச்ச ஒரு ஆக்டர் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு தான் ஓப்பனா அந்த ஒரு லெட்டரை என்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ண அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூல நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே இமீடியட்டா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 2 பேரும் மீட் பண்ணிருக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது. அந்த போட்டோ கூட அன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா அவர்கள் இப்ப கொடுத்திருக்கிற இந்த விளக்கத்திற்கு உங்களோட கருத்து என்ன? இப்போ நீங்க தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நயன்தாரா பக்கம் நிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹாட்டான சினிமா நியூஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.